ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கொத்துக்கறி மசாலா, மட்டன் கீமா மசாலா, மதுரை ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் கீமா மசாலா. இது நல்ல ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடு வச்சு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. நான்வெஜ்ஜை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க, அது பர்டிகுலர்லி மட்டன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மட்டன் கீமா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கூடவே கறி தோசையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த மட்டன் கீமா மசாலா. தோசை மேலே வச்சு நல்ல ஒரு கறி தோசையாக செஞ்சால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கூடவே அந்த ரெசிபியும் பார்த்துடலாங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க, நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி எடுத்துருக்கேங்க. கொத்துக்கறினா எலும்பில்லாத கறி பீஸை நல்ல சின்ன சின்ன பீசஸாக பொடியாக கட் பண்ணி வைக்கிறது தான் கொத்துக்கறி. இதில் நம்ம நிறையா ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பண்ணலாம். முக்கியமாக கோலா உருண்டை, அந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இப்போ கொத்துக்கறியை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவி வடிதட்டில் போட்டு வச்சாச்சுங்க. அடுத்தது இது குக்கரில் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வேக வைப்போம். இங்கே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு குக்கரில். இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நம்ம சேர்க்கறது இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து விட்டுட்டா இஞ்சி பூண்டு கீழே அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா தண்ணி விட்டு குயிக்காக வதங்கிடும். நல்லா இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற கொத்துக்கறியை சேர்த்து விட்டுறலாம். 1/2 கிலோ கொத்துக்கறி சேர்த்துக்கிறேன். கொத்துக்கறி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த இஞ்சி பூண்டோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வரும்போது வாசனை நல்லாயிருக்கும். இப்போ கறி நல்லா உப்பு காரம் பிடிச்சி வெந்து வரக்கும் உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாங்க. நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். நல்லா அது வதங்கி கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்து வரும். அதாவது உப்பு சேர்த்த உடனே கறி தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டுமே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த கொத்துக்கறி மசாலா சுக்கா வறுவல் கன்சிஸ்டன்சிக்கு செய்ய போகிறோம். ஸோ 1/2 டம்ளர் தண்ணி மட்டுமே போதுங்க. அப்போ தான் நல்லா கறியை வறுத்தெடுக்க முடியும். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக கறி வெந்துடும். விசில் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ற அந்த டைம் கேப்பில் நம்ம மட்டன் கீமா மசாலாக்கான மசாலாவை வறுத்து அரைச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இந்த கல்பாசி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அந்த வாசனை நல்லா இருக்கும். நல்ல ஒரு குருமா டேஸ்ட் மாதிரி வரும். ஸோ இருந்தால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இதை நல்லா வறுத்து விட்டுறணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அதாவது நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும், கரிஞ்சிடக்கூடாது. ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்துடுங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துடலாங்க. நல்ல ஒரு 7-8 வரமிளகாய். நீங்கள் உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். இந்த மிளகாவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சிடலாங்க. அடுத்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக பொடிச்சிக்கணும். ஸோ நல்லா கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போய் கொத்துக்கறி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொத்துக்கறி நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். இங்கே 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன்.
நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும். இப்போ இதில் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், அதாவது 2 கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கி விட்டுருவோங்க. வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி சாஃப்ட் ஆகணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கொத்துக்கறியை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மசாலா பொடியோடு சேர்ந்து நல்லா வெந்து சுண்டி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அகைன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வெந்து சுண்டி வரணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல மசாலா பொடியோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான கொத்துக்கறி மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இங்கே ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி சேர்த்து செஞ்சோம். ஸோ வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தோசை மேலே வச்சு நல்ல ஒரு கறி தோசை செய்யலாம். சப்பாத்தி மாவில் ஸ்டஃப் பண்ணி நல்ல ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம விருப்பம். அருமையான இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எலும்பில்லாத கறியை நல்லா சாஃப்டாக வேக வச்சு மசாலா சேர்த்து வதக்கியிருக்கோம். ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ஸோ நான்வெஜ் பிரியர்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொத்துக்கறி மசாலா வச்சு நல்ல ஒரு கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ கறி தோசை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக 2 முட்டையை உடச்சி நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த தோசை மேலே முட்டை சேர்த்துட்டு தான் இந்த கறியை வைப்போம். நம்ம நல்லா முட்டை கலந்தாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே நல்ல ஒரு சூடான தோசைக்கல்ல நல்ல ஒரு ஃபுல் கரண்டி மாவு எடுத்து நல்ல ஒரு மீடியம் சைஸ் ஊத்தப்பம் சைஸுக்கு நம்ம இதை பரப்பி விட்டுறலாம். அடுத்தது இந்த தோசை மேலே நம்ம ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது முட்டை. நல்லா கலந்து வச்சுருக்கிற முட்டையிலேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து இப்படி மேலே விட்டுருங்க. இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொத்துக்கறி மசாலாவை எடுத்து வச்சிடலாம். அதுவும் 2 அல்லது 3 ஸ்பூன், அந்த தோசையோட அளவுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது இது மேலே பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் கொஞ்சம், கூடவே பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாம். நல்லா சுற்றிலும் எண்ணெய் விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் தோசை நம்ம மொந்தமாக ஊற்றி இருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ஸோ ஸ்டவ்வை நல்லா மீடியமில் வச்சுட்டு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போட்டு அந்த சைடும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி எடுக்கணும். அதாங்க சுவையான கறி தோசை ஜம்மனை ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கொத்துக்கறி மசாலா ரெடியாக செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ அதில் ஒரு கறி தோசையும் செஞ்சாச்சு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. அந்த கறி தோசை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கறி தோசைக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மட்டன் குழம்பு, தேங்காய் சட்னி, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு எது பிடிக்குமோ வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான மட்டன் கீமா மசாலா கறி தோசை 2 ரெசிபியும் பார்த்தோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.